சாவித்திரி தேவி தன்னுடைய கணவரை யம தர்மராஜனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இருந்த விரதத்தை தான் காரடையான் நோன்பு விரதம் என்று கூறுகிறோம். இந்த விரதத்திற்கு சாவித்திரி விரதம், காரடையான் விரதம் என்று பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. முழு மனதோடு கணவன் நன்றாக இருக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும், திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தையும் வழிபாட்டு முறையும் மேற்கொள்ளலாம். அப்படி காரடையான் நோன்பு அன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் சனிக்கிழமை 14/3/2026 அன்று காரடையான் நோன்பு வந்திருக்கிறது. அன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை இருக்க ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு மேல் அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளலாம். நாளைய தினம் 14/3/2026 தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம். இதுவே தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மேலும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் படம் அல்லது சிலைக்கு சந்தன குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்களை வீட்டில் அழைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யலாம். எத்தனை நபர்களை வீட்டிற்கு அழைக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் நோன்பு கயிறு தயார் செய்து வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் கார அரிசி மற்றும் காராமணி இரண்டும் சேர்த்து இனிப்பு அடையாக செய்து வைக்க வேண்டும். பிறகு இதில் உருகாத வெண்ணெயும் வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து தேங்காயை உடைத்து கற்பூரம் ஏற்றி உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற வாக்கியத்தை முழு மனதோடு கூறி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீபத்தூப ஆராதனை காண்பித்து அனைத்தும் முடித்த பிறகு கணவனின் கையால் நோன்பு கயிறை வாங்கி கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த முறையில் காரடையான் நோன்பு அன்று விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சாவித்திரி தேவி மற்றும் அம்பாளின் அருளால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.